Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோ ஆங்கிலோ வீடியோ சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான வெப்சைட்டை எப்படி ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பொதுவாக HTML CSS நமக்கு நிறையா தெரியாது, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குது ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருக்கேன், அதாவது ஃப்ரீயாக வாங்கியிருக்கேன், டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது இந்த காப்பிரைட் இருக்கும், இதை மட்டும் நம்ம விட்டுடணும். இந்த காப்பிரைட் எதுக்குன்னா, இந்த காப்பிரைட் வந்து அவங்களுக்கு குறிக்குது, இது அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி குறிக்குது. அப்போ தான் யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் ஏதாவது வாங்கிக்குவாங்க. அட்லீஸ்ட் நம்ம இந்த சின்ன விஷயத்தையாச்சும் விட்டுடணும், அது கட்டமாக விடணும், இது எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம இப்படி ஒரு டெம்ப்ளேட்டை வாங்கி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம இந்த டெம்ப்ளேட்டோட கண்டென்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஒரு சூப்பரான வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அழகாக இருக்கு இல்லையா பார்க்க, இமேஜஸ் உட்பட. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி ஃப்ரீயாக கூகுளில் சர்ச் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சி நம்ம எப்படி நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனை இன்டெகிரேட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கூகுளில் போய் ஃப்ரீ HTML Bootstrap டெம்ப்ளேட் ஃபார் ரெஸ்டாரண்ட், அதாவது நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு டைட்டிலை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஏகப்பட்டது வரும். நான் இப்போது ரேண்டமாக ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். இங்கே போய் நீங்கள் லைவ் டெமோ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டெம்ப்ளேட்டும் பார்க்க அழகாக இருக்குது. இது ஃப்ரீன்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரீ டவுன்லோடுன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீ டவுன்லோட் போட்டிருந்தாலே அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கீழே வெப்சைட்டில் காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நம்ம டச் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த கர்டஸை மட்டும் நம்ம விட்டோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இது அழகாக இருக்குது, சுற்றுது, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாருங்கள், சூப்பர் அனிமேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி இடத்துக்கு போய் டவுன்லோட் பண்ணி பேரெல்லாம் மாற்றி கொஞ்சம் பட்டன் டிங்கரிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெப்சைட் வந்துடும். இப்போது நான் எடுத்தது இந்த Bootstrap டெம்ப்ளேட். இது பார்க்க அழகாக இருந்துச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரீன்னு போட்டிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் எனக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். லைவ் டெமோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட்டை மூலம் நான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு இந்த டெம்ப்ளேட் பார்க்க அழகாக இருந்துச்சு. இதை விட நிறைய அழகாக இருக்க டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு ஆங்குலர் 16 ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக யூஸ் பண்ண டெம்ப்ளேட்டை வச்சு எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இப்போ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ எடுங்க. இதே தான் இப்போ அடுத்து பார்க்க போகிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எந்த டெம்ப்ளேட்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணது ஒரு ஜிப் ஃபோல்டரில் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபோல்டரை அன்சிப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், HTML ஃபைலு கொஞ்சம் அசெட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த HTML ஃபைலை லோக்கல்லேருந்து ரன் பண்ணாலே அந்த நம்ம டெமோ பார்த்தோம் இல்லையா, அந்த டெமோ அப்ளிகேஷன் தான் அப்படி இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேஜே அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க கண்டென்ட் இருக்காது, மிச்சம் எல்லாம் ஹெட்டரு ஃபூட்டரு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சாம்பிள் பேஜோட HTML கூட நீங்கள் யூஸ் பண்ணி நடுவில் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அசெட்ஸ்குள்ளே இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணி நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அங்கே போய் இந்த சோர்ஸ் கீழே அசெட்ஸ்னு இருக்கும், அங்கே போய் எல்லாத்தையும் காப்பி பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப்பு எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு இதை என்னோடய வெப்சைட்டில் ஒர்க் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் தேவையானது தேவையில்லாதது எல்லாமே நம்ம அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அசெட்ஸ் அங்கே இருக்க எல்லா JavaScript, CSS, HTML ஃபைல்ஸ், HTML இல்லை, JavaScript, CSS எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணி போட்டேன். சூப்பர். இப்போ இங்கே கண்ட்ரோல் U கொடுத்திங்கன்னா கோட் வியூ போயிடும். கோட் வியூவில் நல்லா பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது எல்லாமே தான் CSS. இந்த CSS எல்லாமே தான் அசிஸ்ட்லேருந்து டவுன்லோட் ஆகுது. இப்போது நம்ம இந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், பாடி இருக்குது. கீழே வந்தீங்கன்னா பாடி கீழே JavaScript ஃபைலாக எல்லாமே கீழே தான் போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா, பொதுவாக ஒரு வெப்சைட்டில் JavaScript ஃபைலாக நீங்கள் ஹெட்டரில் மேலே போட்டிங்கன்னா அந்த எல்லா ஃபைலும் ஒரு யூஸருக்கு டவுன்லோட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸ்பின்னர். அதே இது கீழே போட்டிங்கன்னா தேவையான CSSலாம் வந்து முதல்ல வெப்சைட் லோட் ஆயிரும், இந்த JavaScript எல்லாமே கீழே வந்துடும், அப்புறமேட்டு கூட லோட் பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே போய்டும். நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ இந்த HTML போய் நம்மளுக்கு வேணுங்கிற JavaScript ஃபைல் எல்லாமே போட்டோம். இந்த ஹோல் செக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லாதது, இதை கம்ப்ளீட்டாக தூக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மூலம் ரன் பண்ணி பார்ப்போம். இதை மூலம் தூக்கிடுவோம். இதுக்குள்ளே இருக்க எந்த கண்டென்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே,
இப்போ இது ஒர்க் ஆகுதான் பார்க்குறதுக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் அ blank பேஜ் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுறேன். அதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி நம்மளோட டிஃபால்ட் ஆங்குலர் வெப்சைட் வந்து எப்படி இப்படி எல்லாமே தூக்குனதுக்கப்புறம் எப்படி காட்டுது பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு. ஒரு டம்மி பேஜாக காட்டுது. இப்போ இந்த மாதிரி டம்மி பேஜ் தான் அப்படி அழகான பேஜாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் திங், நீங்கள் அந்த HTML அதாவது index.html ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க CSS JavaScript எல்லாமே இங்கே கொண்டு வந்து போட போகிறோம். ஸோ இப்போ நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஹெட்டர் செக்ஷன் இருக்கும், ஒன்று ஒன்றா இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள் என்னோடய செக்ஷனில் என்னென்ன இருக்குது, நம்ம ஃபூட்டர் இருக்குது, நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த component.html அங்கே இருக்க எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இந்த index.html போய் பாருங்கள், இந்த காம்பனண்ட் தான் லோட் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போது ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த CSS இந்த JavaScript ஃபைல் எல்லாமே நம்மளோட மெயின் HTML தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி கட் பண்ணி இங்கே போட்டேன். இப்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே, அதாவது இந்த JavaScript ஃபைல் எல்லாமே நம்ம லோக்கல் அசெட்ஸ்லேருந்து ரெஃபர் ஆகிற மாதிரி நம்ம மாற்றிடணும். ஆக்சுவலி இதுவும் அதுவும் மேட்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு வசதியாக போச்சு. அசெட்ஸ் கீழே, வெண்டர் கீழே இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ எல்லா JavaScript ஃபைல் இங்கே தான் இருக்குது. இதை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம். ரெஃபர் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்டான லொக்கேஷனில் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ரெக்ரேட் பண்ணியிருக்கனால கரெக்டான லொக்கேஷனில் வந்துருச்சு. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணுவோம். இதெல்லாம் ஹெட்டர் கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிடுவோம், வேணுங்கிறது அப்புறம் மாற்றிக்கலாம். ஹெட்டு கீழே இருக்கிறது எல்லாமே தூக்கி ஹெட்டு கீழே போடுவோம். போட்டுட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக பட்டன் டிங்கரிங் பார்ப்போம். பட்டன் டிங்கரிங் எப்படி பார்ப்போம், மேலே போங்க, டைட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டைட்டில் 2 வாட்டி இருக்கும், அதை கிளியர் பண்ணணும். மற்றபடி இந்த அசெட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கீழே JS கரெக்டாக இருக்குது, மேலே CSS கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், குத்துமைப்பாக லோட் ஆகிடுச்சு. டம்மி பேஜ் வந்து கொஞ்சம் சம்திங் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இது சம்திங் ராங். இப்போது நீங்கள் இந்த F12 அதாவது டெவலப்பர் டூலுக்குள்ளே போய் இது காப்பி பண்ணுங்கள். மேபி குரோம் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். குரோமில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் ஆகிடுச்சு. மேபி அங்கே ரெஃப்ரெஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணதை அப்படியே ரிப்பீட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இதே பேஜ் மெனு இன்னும் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணலை. பட் அட்லீஸ்ட் நம்ம அங்கேருந்து HTML தூக்கி நம்ம இதில் போட்டு இன்டெகிரேட் பண்ணி நம்ம பேஜை லோட் பண்ண வச்சிட்டோம். எந்த எரரும் இல்லை. நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் இப்போ ஒரு அழகான ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்டில் ஒர்க் ஆகுது. திஸ் இஸ் தி ஸ்டார்டிங் பொசிஷன். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்தது ஈஸியாக பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது எரர் அடிச்சுன்னா கன்சோலில் போய் பாருங்கள், என்ன எரர்னு காட்டும். மோஸ்ட் லைக்லி உங்களோட லொக்கேஷன் கரெக்டாக இருக்காது. அதாவது இந்த JSO இல்லை CSSO கரெக்டான இடத்துலேருந்து லோட் ஆகிருக்காது. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் இது நம்ம இனிஷியலாக லோட் பண்ணுறதுக்கு, அதாவது அப்ளிகேஷனை ரன் பண்ண வைக்கக்கூடிய எல்லாமே இங்கே வந்துடுச்சு. இப்போது இந்த JS CSSலாம் இப்படியும் லோட் பண்ணலாம். இப்படி லோட் பண்ணால் சர்வர்லேருந்து லோட் ஆகும். இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனே பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் இந்த angular.json வந்து இந்த ஆர்கிடெக்ட் கீழே ஸ்கிரிப்ட் கீழே போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் கீழே, அதாவது main.js கீழே என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் பில்ட் ஆகிறப்பயே பண்டில் ஆகி வந்துடும். பட் மிச்சதெல்லாம் நம்ம பண்டில் பண்ண தேவையில்லை. பொதுவாக இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே சர்வர்லேருந்து CDN லொக்கேஷன்லேருந்து எடுப்பாங்க. அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அதாவது எல்லாமே சர்வரில் தான் இருக்கும், அப்படியே லோட் ஆகும். நம்ம இதெல்லாம் இப்படி எம்பெட் பண்ணோம் அப்படின்னா, தேவையில்லாத எல்லாத்தையும் எம்பெட் பண்ணோம்னா நம்மளோட அப்ளிகேஷனோட அவுட்புட் ரொம்ப ஹெவி ஆகிடும். அதாவது சின்னதாக அவுட்புட் பண்ணுறதுக்குள்ள பெருசாக அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். இப்போது இந்த ரெண்டையும் நம்ம அங்கே போட்டதுக்கப்புறம் ஒர்க் ஆகிட்டு இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஒன்றும் கவலைப்பட வேணாம். பொதுவாக இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த ஆங்குலர் வந்து பில்ட் பண்ணப்போ அதெல்லாமே பிக்கப் பண்ணும். இப்போது இது பில்ட் ஆகிருக்கணும். இப்போ நம்ம வெப்சைட்டை போய் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் ஆகிட்டு இருந்ததை எப்படி நம்ம ஸ்லோவாக மாற்றுறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ இது ஒர்க் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ சூப்பர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஆங்குலர் அப்ளிகேஷனை அழகாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.